கதையை கேளையா. அவர் மனிதன் இல்லை பழனி மல்லி முருகன் தானையா. இதை கேட்ட நெஞ்சில் அங்கு முத்தடங்கும் ஒரு பட்ட மரம் அது பால் கொடுக்கும். பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா. அவர் மனிதன் இல்லை பழனி மல்லி முருகன் தானையா. இந்துராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி எம்மரவர் சீமையில கண்டதொரு நாணமணி. இந்துராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி தென்மருவர் சீமையில கண்டதொரு ஞானமணி. தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராசா செந்தில் படி வேலன் உன் சிரசில் ரோசா. பசும்பனிலை தங்க பசும்பனிலே பிறந்த மகன் கதையை கேளையா. அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானையா. சொத்து 10 கோடி உண்டு பற்று வச்சு வாழ்ந்ததில்ல. மருதவைய சொந்த வந்தம் 100 உண்டு பந்தம் என சொன்னதில்ல. ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு. ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு. ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு. தேவர் மறைவாளே நெஞ்சங்கள் கொண்டாச்சு. பசும்பனிலை தங்க பசும்பனிலை பிறந்த மகன் கதையை கேளையா. அவர் மனிதன் இல்லை பழனி மலை முருகன் தானையா. இதை கேட்ட நெஞ்சில் அங்கு முத்தடக்கும் ஒரு பட்ட மரம் அதுவும் பால் கொடுக்கும். தேவரையா அவர் பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அதுவும் பால் கொடுக்கும். சின்ன மருது பெரிய மருது அவங்க பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அதுவும் பால் கொடுக்கும். வீரமங்க வேலுநாச்சியா அவங்க பேர சொன்னா ஒரு பட்ட மரம் அதுவும் பால் கொடுக்கும். ரொம்ப பட்ட மரம் அதுவும் பால் கொடுக்கும். புல்லூர் ஆர் காளீஸ்வரன் இருப்பு சென்னை எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 501 வழங்கியிருக்கிறார்கள். நன்றி அண்ணே. பார்த்து போயிட்டு வரணும் என் தம்பியை மெதுவாப்போம். நன்றி டாட்டா. அதே மருத வயலா இல்ல அதே ஊர் தானே? இல்ல தொண்டி கடற்கரையில மீன் ஏல ஒரு ஆளுகளாடா? இல்லடே. யாரு அண்ணனா? மீன் பயல கேட்டா கொடூரமா பொம்பளை எல்லாம் நெறிக்கானா 100 நாள் வேலைக்கு போயிடுச்சுல. கடலா இருந்துச்சார் அங்கே இருந்த பயலுங்க. வாமுப்புக்கு கிளம்பிட்டாங்க. நாடக நடிகர்கள் திறமையாக இருக்கிறார்கள். ஆனால் நாடகத்தை பார்க்க ஆள் ஏன் குறைகிறது என்றால் 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எல்லாரும் செய்த ஒரே தொழில் விவசாயம். இன்னைக்கு வெவ்வேறு அண்ணன் தம்பிகளும் வெவ்வேறு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தன்னுடைய தூக்கத்தை முழிப்பது கடினமாக இருக்கிறது. யாரையும் குறை சொல்லவில்லை. இருக்கிற ஆளுகளும் கிளம்பிட்டீங்கன்னா அமௌண்ட்டை வாங்கிட்டு போகிறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஆமாம், நான் யார்கிட்ட காசு வாங்க பிரசனாவிங்கானா நல்லா இருந்தானடா. வந்தார் ஒரு நாரதர், அருமையான நாரதர். நாரதர் இப்படி பாட்டு படித்து நான் எங்கனையும் பார்க்கல. சந்தன மல்லிகையில் ஏற்கனவே நாடகம் இங்கே நக்கிட்டு கிடக்கு. நீ தூக்கத்தில் எழுப்பி விடுற மாதிரி பாட்டு பாடினா திட்டும் குடும்பம் அடித்தா 10 பேர் அரண்டு என்னடா நாரதர் இப்படி பாடுறான்னு உட்காருவாங்க. நீ இந்த உலகம் ஆளுந்தாக்கி இங்கே வாரு ஏப்பா இதில் கொண்டு போய் கரைக்க முடியுமா? வணக்கம்டா. இங்கே வேறு 3 பேர். அது என்னப்பா இப்படி படுத்து கிடக்காக? மெரினா பீச் சிலையா? என்னது ஆளு? என்னடா உண்மையிலே சந்தன மல்லியை எடுத்து
பெத்த மனசு சுத்தமடா. அருமையாக பாரு, அருமையான பாட்டுக்காரர். என்னுடைய பெரியப்பா மயந்தேன். தன்னால் அந்த ஒட்டு மோசரை ஒட்டி வச்சுட்டே வர்ற வெம்பாவம் வயிறும் சிமுண்டு முடியும் வர வர ஒரே மாதிரி இருக்கு. நான் சந்திக்காத நாரதரே கிடையாது. முதல்ல நாரதை சந்திச்சா தேவலோகத்துலேருந்து ஒரு வேளை குதிச்சுட்டாப்புல மாதிரி இருக்கும். இப்போ பாரு பூரா கச்சாவை எடுத்துக்கிட்டு ஐரமீன் அரிக்கிற மாதிரி வந்துட்டாங்க. ஏன்னா அவளுக்கு ஒரு பொருத்தம் இருக்கும். ஆனால் வந்திருக்க நாரதரை எதுக்கு இப்படி பேசுகிறேன்னா, இவருக்கு எனக்கும் ஆகாது. என்ன அப்படி உங்கள் ரெண்டுத்துக்குள்ள என்ன பிரச்சனை? காராட்சி பிரச்சனை தான். சரி 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 தம்பி, நீ இழுத்து விட்டு போயிடாதப்பா. நீ வேற உட்காந்துட்டாக்கா புளியமுத்து பறக்கிற மாதிரி. இங்கே ஒருத்தர் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னப்பா பெரியப்பா மைனா வெட்டிட்டு போயிட்டாங்க அவனை. அவன் பஸ்ஸுக்கு தெரியாமல் உட்காந்துருக்கேன். இறுகி யாரை சொல்கிறோம்னே தெரியல அவருக்கு. என்னுடைய தாளக்காரு பாவம் கோச்சிட்டு போன ஆள் பஸ் ஸ்டாண்டுக்கு போக்கான் இருக்கான். கருவூரத்தில் போய் கருவ மரத்தில் உட்காந்துட்டு பஸ் வலைன்னு வந்தேன் பாரு. இப்போ கேளுங்களே, அப்போ எங்கே இப்போ போனீங்க கேளுங்க. ஏன் நண்பன் தான் இப்போ நிர்வகிக்க பாரு, சும்மா கேளுங்க. இங்கே வாங்க, உங்களை பார்க்கவே இல்லை. ஆமா கூப்பிட்றாரு அண்ணே. எங்கே ஆமா போனீங்க? டீ சாப்பிட போனீங்களா? உண்மையிலே என்னோட நண்பர் சாப்பிட போனீங்களா? இந்த டீ சாப்பிட போனாரா? இங்கே இருக்க சொல்கிறாப்புல. டிஆர் மகாலிங்கம் ஐயா வந்து வள்ளியம்மன் நாடகத்தில் ராசபாட்டன் நடிக்கும்போது அவருக்கு தாளம் போட்ட தாள கலைஞர் தான் இந்த பார்த்திபன். வாழ்த்துக்கள். சாப்பிட்டீங்களா? நான் வரும்போது உங்களை காணா. சாப்பிடு. சரி சரி போய் உட்காரு. இப்போ புரியுதாங்களா ஐயா? அந்த வத்தியா அது எங்களுக்குள்ள வெகுலி ஒரு வயிற்றுக்காக. ஆனால் இந்த வயசுலே நாமளெல்லாம் இப்படி உழைப்போம் என்றால் அது கிடையாது. அவ்வளோதான். வயதாகி போய்விட்டாலே அவர்களுக்கு எல்லாமே மறந்துவிடும். குழந்தை தன்மையாக இருக்கும். எங்கள் அம்மா பார்த்த கிளவி இருக்குது. ஆமாம், 120 வயசுடா. அது திடீர்னு வரும். காலையில் வந்துடும் அன்பாளையத்துக்கு. வந்தவொடனே என்னையை கூப்பிட்டு கேட்க, ராதாவை காணா? நான் தான் ராதா. நீ மசுறு மட்டையோட இருக்க, நீ இல்லைன்ட்டான். அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொல்ல, ராதா என்னமோ ஆரப்பாளையம் நடத்தினாராம்ல, அன்பாளையத்துக்கு ஆரப்பாளையம். அதனால் வயதானாலே குழந்தை தன்மை தான். வாழ்த்துக்கள் சுனித். சிரிக்கிறார். அந்த நாரதர் அவருக்கு என்ன தெரியும்? கேள்வி கேட்டுட்டே நான் யாரையுமே கூப்பிடுவேன். படுப்பா பெரியப்பா. ராசபாட்டு வரல, வண்டி விட்டுட்டாப்புல, ஏற்றிட்டு வரலப்பா. படுப்பா. ராசபாட்டு வரல, இவர் வந்திருக்காரு, ஏமே வந்திருக்காரு. இன்னும் போகிற காலத்தில் நம்மெல்லாம் அங்கேயே நடித்து ஊருக்கு கேசட் அனுப்புறது நல்லது. ராசபாட்டா பெரியப்பா, ராசபாட்டு இனிமேல் தான் வருவார். முறிய இல்லையா? பழனிக்கு மாலை ஓட்டு நீ வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் இங்கே கட்டில் மறைச்சி போடணும். பாய் கட்டில் போட்டு டான்ஸ் பிள்ளைய உன்னை காலமிக்க விட சொல்கிறேன். உணர்ச்சியாக படத்து கலந்துட்டு போ. கானகத்தில் பாட்டு பாடுஞ்சார். எப்போ அந்த சுக்கு காப்பி மொத்தம் எத்தனை தட்டி வார்த்தாடா கண்டாலிமனே பெரியப்பாடா. ஐயா சுக்கு காப்பி கரம்பையை கலந்துடணும். ஒரு வாளி தானப்பா கொண்டு வந்து இன்னும் வித்துக்கிட்டு இருக்கேன்னா தண்ணியை கலந்துட்டேன். ஹலோ வாங்க மச்சான். வாங்க மச்சான். 2 பேரும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்துருக்கான் மச்சான். நாரதன் மச்சான். வாங்க மச்சான். பப்புனு மச்சான். இல்லை என்ன தெரியும்னு நீ இப்படி பூஜிட்டு வர்றியா? என்ன தெரியும்னு தான் நீ வந்து இங்கே முன்னாடி நிற்கிறியா? உன் வேலை தான். என்கிட்ட பேசுகிற அளவுக்கு என்கிட்ட ஏற்கனவே நாரதர் போட்ட ஆளுதே என்கிட்ட பேசி ஆழமாக்கியிருக்கேன். சரி, உன்னோட பேசுகிற ஆள்லாம் நீ சரியா பண்ணியிருக்க அப்படின்னு எனக்கு மையன் சித்தப்பு மையனா உள்ள இது நாடகம். சரி, அது இப்போத்தே அன்னை முழிச்சிருக்கு. நாடகம் இவ்வளவு நேரம் நம்ம 2 பேரும் ஜாலியாக கிடைக்கணும். இதுவரை நீ பேசின ஆள் வேறையா இருக்கலாம், நீ சந்திச்ச ஆள் வேறையா இருக்கலாம். இப்போ என்கிட்ட சந்திச்சு பேசி என்ன நீ கொண்டு போற, என்ன ஜெயிக்க போறேன்னு பாரு. உன்னால முடிஞ்சா பாரு, இல்லை என்னால் முடிஞ்சா பார்க்குறேன். போட்டியை உள்ள வைப்போம். அப்போ சீரியஸாகவே பேசுறியா செந்தில்? உண்மையிலே பேசி
செந்தில் நீங்க கேட்கிற அளவுக்கு ஆகி போச்சுன்னா கதை. செந்தில் என்பவன் யார் என்றால் ஏய் நீ பட்டு குலக்கடவுள் முருகன். ஆ முருகனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, செந்தில் வடிவேலன் என்று சொன்னேன். சரி, அதுக்கு ஏன் இன்னே கேட்ட? உங்க பேர் என்ன? நாரத மகாமுனிவன். அப்ப செந்தில் சொல்லும் போது என்ன மேத்துக்கு அந்த அவன் சிரிச்சான் பெட்டிக்க? அவன் சிரிக்கிறதுக்கு நீ அவனை போயிட்டு சரி விடு. அவனை போய்கிட்டு என்ன வார்த்தை சொல்ற? ஒரு நாரதர் மாதிரி பேர். அவனை வெத்தலை போய் அப்பா அவனை போய் வெத்தலை ஓடுற ராசவாட்டுக்கு இணையா பாடுறது மாதிரி முண்டை அறத்தொண்டை முண்டை. நீ என்ன டேலை வெத்தலை ஓடக்கூடாதுடா, அது கம்முடா. டேய் நீ என்கிட்ட பேசுறா, அவனுக்கிட்ட எதுக்குடா பேசுறா? யார்கிட்ட பேசுனே தெரியும்? எதுவுமே தெரியாம வந்து நின்றுகிட்டு இருக்க. என்ன தெரியும்? என்ன தெரியுமா? என்னையெல்லாம் தெரியாது. என்னது இவ்வளவு பெரிய நாரதன் சொல்றீங்களே, 1 கிலோ ரேசரிசி எவ்வளோ? அக்கா மக்க முடிஞ்சு கைதட்டலாம். ரேசரிசியை வச்சு உன்னை காலி பண்ணிட்டேன். 1 கிலோ ரேசரிசி எவ்வளவுன்னு கேட்கிறானே, அதான் சும்மா கொடுத்து வாங்கி தின்னுட்டு தெரியல. அது எவ்வளவு நீ எடுக்கிட்டு இருக்கியடா? நான் சொல்றது அறிவிருந்து கேட்கறியா புத்தி இருந்து கேட்கறியா? நீ புத்தியோட தமிழ்நாட்டுல இருக்கியா ஹாங்காங்ல இருக்கியா? ஏண்டா காசு கொடுத்து எந்த அரிசி வாங்கிருக்க? எந்த அரிசி வாங்கின காசு கொடுத்து? ஒரே ஒரு விஷயம் சொல்லு. எது கோவப்படுறேன்? அப்புறம் என்ன? ரேசரிசி எதுல விடுறா? ஓசியா? அம்மா ஓசியில ரேசரிசி வாங்கின தமிழ்நாட்டுக்காரங்க எதுக்குப்பா இந்திக்காரன்ட்ட விற்கிறாய காசு கொடுத்து? அது அவன் தலையில எழுத்து. அப்ப இந்திக்காரன்ட்ட விற்கிற அரிசி எவ்வளவு 1 கிலோ அப்படிங்கறத நீ உனக்கு தான் தெரியும், விக்கிற ஆளுக்கு தெரியும். விக்கிற ஆளுக்கு தெரியும், வாங்குற ஆளுக்கு தெரியும். அது உங்களுக்கு நான் விக்கல, எல்லாம் தெரியும்ல. அப்புறம் இப்ப உனக்கு தெரியாத திருவாரூர்ல இருந்து இந்த ஊர் எத்தனை கிலோமீட்டர்? எதை கேக்குற மாதிரி கேள்வி. திருவாடனையில இருந்து இந்த ஊர் எத்தனை கிலோமீட்டர் கேக்குறேன். சரி வேணாம், தெரியாம கேட்டுவிட்டேன். இந்த ஊர்ல இருந்து திருவிடான எத்தனை? எல்லாம் ரெண்டும் ஒண்ணுதான். என்னதான் ஆனா அந்த இப்படித்தான் பண்ணி வச்சிருக்க. ஒவ்வொருத்தனையும் இப்படித்தான் பண்ணி வச்சிருக்க. கிறிசு கட்டுற அளவுல நீ பண்ணிருக்க. நான் கேட்கிறேன் கேள்விக்கு அதுக்கு நீ தகுந்தாற் போல பதில் சொன்னீங்கன்னா போதும். கேளுங்க. அண்ணன் தம்பி எத்தனை பேர் நீங்க? அண்ணன் தம்பி மொத்தம் ஆம்பளையாள். அப்ப வம்ப அரை வாங்குவானா வாங்க மாட்டானா? அக்கா மக்கா மொத்தம் ஆம்பளையாள்னா 70 பேர்த்த கூட்டு வந்து ஆளு குறைஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் எல்லாம் எப்படி கூட்டிட்டு வருவீங்க? பெரியத்தமையன் சித்தப்பமையன். ஆமா சொந்தவன் அவங்க ஒரே பங்காளிய ஒரே கடா வெட்டுவன் செவரொட்டிக்கு அடிச்சு தாலி. அண்ணன் தம்பி எத்தனை பேர்னு கேட்டேன். எல்லாம் ஆம்பளை பையனா? அப்புறம் அண்ணன் தம்பி எத்தனை பேர்? ஆமா அண்ணன் ஒருத்தன், தம்பி ஒருத்தன், 2 பேர். சரி நீங்க தாங்கள் எப்படி கேட்க வேண்டும் என்றால், உம்முடன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் எத்தனை பேர் என்று கேட்டால் நான் 7 பேர் என்று பதில் சொல்லியிருப்பேன். அண்ணன் தம்பி எத்தனை பேர் என்றால் 2 பேர் என்று சொல்லுவேன். கைதட்டலாம். கூட பிறந்த பொம்பளை பிள்ளை எத்தனை பேர்? கூட பிறந்த பொம்பளை பிள்ளை. ஏய் ராதா ஒழுங்கா பேசிக்க. என் பேர் ராதா கிடையாது, வீரத்தேவை. அடையாப்பா கிழிச்சு விட்ட. நீ கேட்ட கேள்விக்கு பதில் கிழிச்சாத்தான் தைக்க முடியும் டேலர். கூட பிறந்தது பொம்பளை பிள்ளை இருக்கா இல்லையா? கூட பிறவாத பிள்ளை இருக்கு. யார் இருக்கா? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைங்கிறது தெரியுது. அது என்ன யாருன்னு கேட்டேன். இப்ப பேர் என்ன? இப்ப அதுக்கு பேர் லேடிஸ். அண்ணே இந்த மைக்கோட விலை 300 ரூபாய். சேலை லேடிஸ்க்கு சேலை எடுக்கிறீங்களா? பள்ளிக்கூட ஆண்டு விழாவில் அலுமார் வேஷம் போட்டு வந்திருக்காரு. இதான் கதை. அலுமார் மாதிரி வை. சிங்கத்தை கேளுங்க. ஏன் தம்பி அவனை பார்த்தாவே எனக்கு கோவம் வருதும் போச்சு. ஐயா நான் கூட லூசு. அதோட எனக்கு தெரியும். உன்னோட சேர்ந்தவே அத்தனை பேருவே. யாரு மாப்பிள்ளை? யாரு? ஏய் மாப்பிள்ளை யாரா? இந்த மாப்பிள்ளை யாருன்னு? டேய் இவர் தான் வந்து கரசக்காட்டுல சட்டி உலகிறவர். ஆமா டிராக்டர் வச்சிருக்காரு, பவர் டில்லர் ஒன்று. நீங்க புறகிட்டு பின்னாடியே வந்திய சாமிடா. அப்படி சொல்றா. சாமி நான் கூட தாலி கட்ட போற மாப்பிள்ளை மாதிரி மாலையில போட்டு. நீ அவன் அரை வாங்கல, நீ அரை வாங்கிட்டு போயிருவ. தம்பி நம்ம தமிழ்நாட்டுல எந்த மாப்பிள்ளை இப்படி அறுபது மாதிரி கொண்டோம்? டேய் மூளாட்ட முட்டாப்பையில 2 பேர் இரண்டா என்கிட்ட பேசுறாள். யாரா நீ? எதுக்கு தாண்டா வந்திருக்கிய? 2 பேரும் எதுக்கு தாண்டா வந்தியா? இப்ப நீ பேசுறியா அவன் பேசுற? கேள்வி கேட்டீங்களா? இல்ல நான் கேட்கல. உனக்கிட்ட கேட்கணுமா அவன்கிட்ட கேட்கணுமா? வா ஆடா களி இன்னைக்கு தானே கேட்கிறேன். கேள்வி என்ன இடம்? கேட்க போறேன் கேள்வி, அதுக்கு பதில் சொல்லு. கேட்க தெரியுமா? தெய்வமே, ஒன்றே தெய்வமே. கேளுங்க, கேட்கறத கேளுங்க, சொல்றத பட்டார் சொல்லுவேன். கிறுக்கு பேர்ல வந்து கூடி நடந்தனா. டேய் ஐயா மேவதோட வீங்கிருக்கே என்னங்கயா? அரை விழுந்தத ஓடிரு, மரியாதை ஓடிரு. இந்த பூமியிலே வாழக்கூடிய ஜீவன்கள் 6 அறிவோட வாழ. ஒரு ஜீவன் தான். போதும் 20 ரூபா சேர்த்தாரேன் போ. இப்படி எல்லாம் டேய்
பாட்டு தானே கேட்டேன். ஒரு ஜீவன் தான். இந்த பூமியில வாழக்கூடிய ஜீவன்கள் எல்லாமே பூமியிலே வாழக்கூடிய ஜீவன் 6 அறிவு படைச்சு. 6 அறிவு மனிதனுக்கு, 7ஆம் அறிவு இறைவனுக்கு, 5 அறிவு விலங்குகளுக்கு, இறைவன் 4 அறிவு பறவைகளுக்கு, 3 அறிவு டேஸ்ட் 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 புலப்பூச்சிகள். வாங்க எத்தனைங்க? ஒரு அறிவு படைத்தது என்ன? ஒரு அறிவு படைத்த உயிரினம் சொல்லுங்க. உலகத்திலேயே எத்தனையோ பிறவிகள் உண்டு. தம்பி 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 குறும்பி எடுத்துக்கிட்டாரு இவன். அவர் என்னடா கேட்டாரு? ஓர் அறிவு உள்ள உயிர்னா அதை மட்டும் சொல்லுங்க. மண்புழு. நீ எதுக்கு ஒரு அறிவு படைச்சல? மண்புழு இல்லைன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள சரி சரி அவசரப்படுங்க. பிறங்கிட்ட சட்டாருன்னு அப்புறம் இதுவும் இப்படி. சாமிடா. சரி சரி சாமி. சாமியா? சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? ஏலே. கேளுங்க. ஒரு அறிவு படைத்த உயிர்னா அந்த இதெல்லாம் 1ஆவதுலயே படிச்சிட்டேன். வேற கேள்வி. டேய் டேய் அதுக்கு பதில சொல்லு நீ. தெரியாது. 2வது அறிவு படைத்த உயிரினம். இதெல்லாம் நான் 2ஆவது படிச்சிட்டேன். என்ன பள்ளிக்கூடத்திலே 3 அறிவு படைத்த உயிரினம். 3ஆவதுலயே படிச்சிட்டேன். இதெல்லாம் நக்கலா தெரியுது எனக்கு. 4வது அறிவு படைத்த உயிரினம். அதெல்லாம் மும்புட்டுக்கான அறிக்கையில படிச்சிட்டேன். வேற கேளுங்க. 5வது அறிவு படைத்த உயிரினம். அப்பதான் 17 வயசுல அதைத்தான் படிச்சேன். 6வது அறிவு படைத்த உயிரினம். அதே யாரு? நான் தான். யாரு? மனிதர்கள். 6வது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லுவேன். மிச்ச கீழே இருக்கிறது ஃபுல்லாவே தெரியாது முழுவதுமே. தெரியுமுங்க. சொல்லிக்கிட்டு தானே இருக்கோம். தெரியாத கேளுங்க. சரி இது இப்ப நடக்கிற மாசம் என்ன மாசம்? பொண்டாட்டிக்கு நிற மாசம். டேய் வளகாப்பு நேரத்தையும் போட்டோம். டேய், மாதம் இந்த மாதம் இந்த மாசம் ஆனி மாசம்ங்க. என்ன மாசம்? ஆனி. அடுத்த மாதம் ஆடி. ஆடி தானே? ஆமாங்க. ஆடிக்கு முத்துமாரியம்மனுக்கு சம்மதம் இருக்கு. என்ன இருக்குல்ல? சம்மதம் இருக்கு. தம்பிச்சு பேசாம பாரு. நீ வந்து பேசுறியா? அண்ணே உனக்கு வந்து வரங்க வாடா. ஆடிக்கும் முத்துமாரிக்கும் சம்பந்தம் உண்டு. ஆடிக்கு மந்தையம்மனுக்கும் சம்பந்தம் உண்டு. ஆடிக்கு புது மாப்பிள்ளைக்கும் புது பொண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு. ஆடி பட்டம் தேடி வயக்காட்டு கூட சம்பந்தம் இருக்கு. என்னென்னமோ பேசுறாங்க பாரு. ஆடியிலே அதிகமாக திருவிழா முத்துமாரியம்மனுக்கு கூழு ஊத்துவார்கள். ஏன் கூழு ஊத்துகிறார்கள் என்றால் இப்ப வேற ஏதாவது ஊத்தி இருக்கலாம், ரேட் அதிகம். சுண்டக்கடலையில இருந்து பொங்கச்சோறுல வந்து இருப்பா. வாங்க வாங்க. நீங்க ஏன் ஆடி மாசம் அம்மனு கூழு ஊத்துறாங்கன்னா ஆடியிலே சேதி சொல்லி சொல்லக்கூடிய சரி சரி. ஆடியிலே வெப்பத்தன்மை அதிகம். அந்த ஆடியில தான் அம்மை போடும். அந்த அம்மையை குணப்படுத்துவதற்காகத்தான் கூழு ஊத்துகிறார்கள். கூழுக்கும் அம்மைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன் அதுக்கு பேரு கூழு? எந்த அம்மை போட்டாலும் கூளை குடித்தால் அதை நீ ஆத்தானி கேளு. அதனாலதான் ஊத்துகிறார்கள் இந்து கலாச்சாரத்திலே கூழு. ஆமா பாலு. நான் என்ன கேட்டேன், அவன் என்ன பதில் சொன்னேன்? கூழ் ஊத்துறது எதுக்கு ஊத்துறான்னு கேட்டானா, கூழ் வந்து உடம்பு குளிர்ச்சிங்க. குளிர்ச்சியான அந்த பாண்டத்தை அந்த உடலிலே சேர்க்கும் பொழுது அந்த அம்மை வெப்பத்தன்மை என்று அந்த அம்மை விலகுகிறது. அதுக்காகத்தான் கூழ் ஊத்துறாங்க. வேற என்ன சொல்லணும்? வேற கேளுங்க. நல்ல கேள்வியா கேட்க வேண்டியான. ஆடி மாசத்துல அம்மியும் நகரம்னு ஒரு பழமொழி இருக்கு. அம்மை கிடையாது, அது அம்மை நோய் நகரம். ஆடியில தான் நகரம். அதத்தான் காலப்போக்குல மலைவித்தான் இப்படி வந்தது அம்மை நகரம்ட்டு. அப்படித்தான். சரி, ஆணைக்கு இப்ப பழமொழின்னா நீங்க சொல்லிடுவீங்க. எந்த விஷயம் சொல்லுவோங்க, தெரியாம வந்திருக்கோம். ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். உண்டுதே. என்ன அதுக்கு பழமொழிக்கு விளக்கம் என்ன? ஆணைக்கும் ஒரு காலம் உண்டு, அதனை தொடர்ந்து பூனைக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனை என்றால் கிட்டத்தட்ட 1/2 டன் 1 டன் எடை இருக்கும். பூனை எந்த தண்டி தெராசில தூக்கி வச்சாலும் 1.5 கிலோவை தாண்டாது, முரட்டு பூனையா இருந்தாலும். ஆனால் அவ்வளவு பெரிய ஆணைக்கும் இம்பிடுகான் சின்ன பூனைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, ஆணை கருப்பாக மட்டுமே இருக்கும், பூனை பல கலர்களிலே இருக்கும். அதிலேயே தொடர்ந்து செவல கலர்ல கூட இருக்கும். அதற்கு பெயர் வெறுகு என்று சொல்லுவார்கள். அந்த வெறுகு ஏற்கனவே 237 ஆளை லூஸ் ஆக்கியிருக்கோம். என்றும் நினைவில் நிற்கும் ராஜநடிகர் மருதவயல் டிவி ராமநாதன் நினைவாக எஸ் மோகன், முன்னாள் கவுன்சிலர், ஆர் காளீஸ்வரன், புல்லூர் இருப்பு காரக்குடி சங்க தலைவர் சார்பாக
ரூபாய் 501 கொடுத்திருக்கிறார்கள். அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. நன்றி. ஏலே, ஐயா அவர் என்ன கேட்டாரு? அது என்னமோ ஆனை ஊனன்னு இருந்தாரு. தம்பி போயிரு தம்பி, உடனே ஒரே அறைய அரைஞ்சு நீ போடா. ஆனைக்கு ஒரு காலை வந்தால் பூனைக்கு ஒரு காலை வரும்னு பழமொழி கிராமத்தில் பேசுறது. அப்போ நீ படுப்பா பெரியப்பா. இங்கே யானை கால் பூனை காலை கேட்டு சண்டை வந்துருச்சு, நீ எந்திரிச்சு பகுமானம் மயிர் வேறு உனக்கு. சும்மா படுப்பு தப்பு. பெரியப்பாவா முறகட்டவை. ஆனை பூனை ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஆனைக்கும் ஒரு காலம் வரும், பூனைக்கும் ஒரு காலம் வரும். காலம் கிடையாது. தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வரும்போது ஆனைக்கும் வெளியே கால் வரும், பூனைக்கும் கால் வரும். அதைத்தான் இந்த பாமர மக்கள் தெரியாமல் ஆனைக்கு ஒரு காலம் வரும், பூனைக்கு ஒரு காலம் வரும். ஆனை ஆனை படம் போட்ட நெய் 170 ரூபா டப்பா. இப்ப உண்மையில நீ இப்ப சொன்னதே அதுக்கான விளக்கமே. அதே இடம் வந்துருச்சு. அவனை பேச வரையா நீ எது இடம் வந்துருச்சு. இப்ப நான் சொல்லுங்க சொல்ல ஊன்றேன். சொல்லுங்க. ஆனை படம் போட்ட டப்பா, டேய் டேய் நெய் டப்பா 170 சில்லறை. அது 1900 சில்லறையில் அந்த டப்பாவினுடைய விலை ₹1.25. 30 பைசா. பெரியப்பா நீ படுத்துரு, உன்னை காலி பண்ண பார்க்கிறேன். அந்த டப்பா தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். சொல்லித்தாங்க இருக்கேன் ஐயா, படிப்படியாத்தான் சொல்லுவேன். என்னங்கய்யா எங்களோட தினசும் பயணம் பண்றீங்க? எரிச்ச எதுவா தாண்டா வருது. இல்ல படிக்காம நாங்க வந்திருக்கோம்னு நினைக்கிறீங்களா? சரி சொல்லுங்க. சரி ஊருக்காரங்களா என்ன இல்ல எங்களை பேசி பேர் வாங்க விட மாட்டீங்களா? என்ன ஒரு மாதிரி தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இப்படிலாம் நீங்க ஒரு போராம வஞ்சாம இருக்க கூடாது. சரி சொல்லுங்க, என்னதான் சொல்ல வரீங்க சொல்லுங்க. இல்ல நாங்க அப்பயே 1700 ரூபாய்க்கு புக் வாங்கி படிச்சவங்க, சும்மா கிடையாது. என்ன புக்கு? சமையல் குறிப்பு, ரசம் வைப்பது எப்படி, சாம்பார் வைப்பது, புராண புக்குடா. புராண புக். சொல்லு. சமையல் கேட்டலங்க என்ன கேட்டியா? என்ன கேட்டீங்களா? யானைக்கு பூனைக்கு என்ன வித்தியாசம்? ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். இது பழமொழி. ஆமா. அதுக்கான விளக்கம் என்ன? யானை என்பது ஆலயங்களிலேயே வருகின்ற பக்தர்களுக்கு 5 ரூபாய் 2 ரூபாய் போட்டால் முங்க 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 அப்படி ஆசீர்வாதம் செய்யும். பூனை என்பது பெற்ற குழந்தைக்கு வாங்கி வைத்த பாலை இரவிலே புகுந்து குடித்து விட்டு வெறுண்டப்பாவை போட்டு விட்டு ஓடிடும். வேற இதுக்கு மேல என்ன விளக்கம் சொல்லுவாங்க? ஆனை வந்தா நல்லதான். அவர் சொல்றாரு, ஒரு ஆனை வந்தா நல்லது, பூனை வந்தா போக கூடாதான். கேளு அதை கேளு. ஆமா, எவ்வளவு விஷயம்லாம் வெளியில வருதுன்னு பாரு. வாகன் போகும்போது பூனை குறுக்க போனா இங்கேயும் போக மாட்டேன். அப்படியே என் சீமை அம்மையே, யானை மதம் பிடிச்சுவோம் வீட்டுக்கு வந்துச்சுன்னா நீ சுடு தண்ணி காய வச்சு கொடுப்பியோ? மொத்தா அவர் சொல்றது ஒரு வகையான உண்மைதான். உண்மைதான். சரி, அவருக்கும் தெரியுமுங்க. நான் விஷயத்தை சொல்லிடுறேன். நீ இதுக்கு மேலாம் அது என்னால பொறுமை தாங்க முடியல. சரி. காரணம் ஆ நெய் அப்படின்னா ஆங்கிறது பசு. பசுவோட நெய்க்கு ஒரு காலம்னா பிறந்த குழந்தையிலிருந்து 30 வயசு வரையும் மனிதனுடைய உறுப்புகள் வளர்ச்சி தன்மை அடையும். அதனால பால், மோர், தயிர், வெண்ணெய் எல்லாம் கொடுத்து வளர்க்கணும். அதான் ஆணைக்கு ஒரு காலம். 30 வயசுல இருந்து இறப்பு வரை நம்முடைய உடல்ல உள்ள உறுப்புகள் அனைத்தும் தேய்மானத்தை நோக்கி போகும். பூ நெய் அப்படின்னா பூவுல இருந்து கிடைக்கிற நெய்ன்னா தேன். 30 வயசுக்கு மேல தேன் கலந்த பொருளை சாப்பிடணும். ஆமா. இதே ஆணைக்கு ஒரு காலம்னா பூனைக்கும் ஒரு காலம். ஆமா, அதெல்லாம் தெரியாமையா இருக்கா? ஐயப்பா, அதெல்லாம் தெரியுமுங்க. வேற எதுனா கேளுங்க. அவர் முதல்ல சொல்றாரு சொந்தக்காரு. அவர் சொன்னது நியாயமாடா? உண்மையிலே நியாயமானதுதான். ஒரு சில விஷயத்துல பார்க்கும்போது நியாயமானது. நான் அறிவாளி. அப்ப யானை மதம் முடிக்கிறது போய் நிப்பாரோ? எல்லா இடத்துலையுமே சொல்ல முடியுமா? பூனை குடிக்க வந்துருச்சுன்னா போயிருவியோ? பொண்ணு பார்க்க போற பூனை குடிக்க வந்துச்சுன்னா போயிருவியா? பெரிய விஷயம். சாத்திரம் என்பது கலாச்சாரத்திலே உண்மை. ஆமா, அது தினசரி அந்த சாத்திரத்தை சரியான முறையில் கடைபிடித்த எவனுமே வேலைக்கே போக முடியாது. சரி, இந்த பூமியிலே வேட்டையாடுற ஜீவன்கள்ல முடி இல்லாத, ரோமம் இல்லாத, மயிர் இல்லாத ஒரு ஜீவன் இருக்கு. அது மொட்டை அடிச்சு மொய வெட்டிக்கு போறேன். நீங்களாம் வந்து காட்டுக்குள்ள தானே இருக்கீங்க. ஆமாங்க. நான் கேட்டதுக்கான பதில சொல்லு. வேட்டையாடுற ஜீவன்ல முடி முளைக்காத, ரோமம் இல்லாத
ஒரு ஜீவன் இருக்கு, அந்த ஜீவனை மட்டும் சொல்லினீங்கன்னா உடும்பு. ஏய் உண்மையில பாராட்டு. ஐயா ஐயா தெரியுமுங்க, நீங்க வாராட்டுல ஒண்ணு வேணாம். ஏய் அவன் புத்திசாலிடா, தெரியும் அதான் அவன் சொல்ல மாட்டான். ஏன் தெரியுமா? நீ என்ன கிளிக்க போறங்கிறத பாத்துக்கிட்டு இருப்பேன் அவன். நான் சொல்லுவேன். வேற என்ன சொல்ற? அதான் பதில் சொல்லிட்டானே, வேற என்ன சொல்ல போற? சொல்லுவேன். ஏ பதில் நீ சொன்னது சொல்லுங்க. அதான் சொல்லுவேன். 2 உயிரினம் இருக்கு. 2 இருக்கு. சரி சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்வியை மறுபடியும் கேளுங்க, அப்பதான் அதுக்கு பதில சொல்லுவேன். இந்த பூமியிலே வேட்டையாடக்கூடிய ஜீவன்ல முடி ரோமம் இல்லாத ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னா அது உடும்பு மட்டும்தான். கிடையாது. இன்னொரு உயிரினம் இருக்கு, அக்கா மக்கா. உடும்பு குட்டி. மரியாதையா போய் ஐயா என்னங்க? ஆடியில ஏன் கல்யாணம் பண்ண முடியாதுன்னா நல்ல போஸ்ட். இன்னமே பண்ண போறியாப்பா? இரு ஒரு கிறிசு கட்டவன் எதையாவது இழுத்து விட்டு போயிருவேன். ஐயா கரெக்ட் கேட்கறது. நல்ல பதிலா சொல்லு. ஆடியிலே ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது என்றால் ஐயர் பண்ணுவார். ஏன்னா அந்த மாதம் ஐயருக்கு வேலை இருக்காது. அதனால் ஐயர்கள் அந்த மாதத்திலே திருமணம் வைப்பார்கள். நமக்கு ஏன் ஆடியிலே கல்யாணம் வைப்பதில்லை என்றால் ஆடியிலே அனைத்து கிராமத்திலேயும் கோயில் திருவிழாக்கு இருக்கும். ஆடியிலே ஏன் வைக்க மாட்டார்கள் என்றால் இங்கே ஒரு தம்பதிக்கு கல்யாணம் வைத்து விட்டால் மறுவீடு வர்றவங்க இங்கே வந்துடுவாங்க. அப்போ 2 பேரும் புழக்கத்துக்கான இடங்கள். சொன்ன விஷயம் சரிதான். ஆடியிலே கல்யாணம் வச்சா ஆட்டி படப்பாண்ட. இரு சொல்ல விடுப்பா. இருப்பு ஆடியில பிறந்தா ஆட்டி வச்சிருப்பேன், சித்திரையில பிள்ளை பிறந்தா சீரல் வச்சிருப்பேன். இருக்கு போய் இருங்க போய். அவங்க சொன்னதான் சரியான பதில். இல்ல 2மே பெறக்கூடாதுல்ல. ஆமா ஆடியிலையும் இல்ல என்னன்னா ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆடியில திருமணம் பண்ணா ஆடியில இல்லறத்துல கூடுவோம்னா 10வது மாசம் சித்திரை மாசம் குழந்தை பிறந்தா அந்த குழந்தை சீரழிப்பதை அவன் உடம்புக்கு வெப்பநிலை அந்த நேரத்தில் வெப்பநிலையா இருக்கும். பூமியே அவன் உடல் முழுவதுமே சீக்குத்தன்மை வரும். அப்படின்னா சித்திரை பிறந்தானாங்க அப்படின்னு நீங்க யாரும் சண்டைக்கு வந்துடக்கூடாது. ராமர் பிறந்ததே சித்திரை மாதம். ஆமா புரியுதுங்களா? அதனால வனவாசம் போய் படாத கஷ்டம்லாம் பட்டு திருந்துவான். அப்படி இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற காரணம். 2வது அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா உடல் உஷ்ணத்தோடு அந்த பூமியில ஒரு குழந்தை ஜனிக்கும். அந்த குழந்தையோடைய முழுமையா பிறக்குமான்னு சொல்ல முடியாது. அப்படி பிறந்துருச்சுன்னா அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் அந்த குழந்தை. இதான் ஆடியில கேட்ட கேள்விக்கான சார் பதில். சரி சொல்லுங்க. வெயில் பட்டுச்சுன்னா ஐபிஎஸ் ஆயிடுவாரா? அப்ப தினசரி ஒரு பிள்ளைய வெயில் நிப்பாட்டி வச்சோம்னா ஐபிஎஸ் ஆயிடுவாரோ? இப்பதான் நீ சரி சபாசுன்ட்ட. நேர வரை நல்லா தானே இருந்தேன். வெயில் நிப்பாட்டினா ஒரு பிள்ளை ஐயா எந்த மாசம் வேணாலும் திருமணம் பண்ணுங்க. எந்த மாசம் திருமணம் பண்றது பெரிதல்ல. இருந்துச்சுன்னா ஒரே விஷயம் எங்க அண்ணன் சொன்னது மாதிரி சித்திரையிலே பிறந்தவர்கள் இன்னைக்கு நாட்டிலே ஐஏஎஸ் அதிகாரியாக உண்மையெல்லாம் இருக்கிறார்கள். உண்மைதான் சாமி. அவனுக்கு நல்ல நேரம் இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் தவறே சொல்லல ஐயா, சிரமத்துக்கு உட்படுவாங்கிறது ஐதீகம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பிறந்தது ராமேஸ்வரம் பேய்க்கிரமில் பிறந்தார். எத்தனையோ அப்துல் கலாம் ஐயா மாதிரி படித்தவர்கள் யாருமே சாதிக்க முடியாததை கடற்கோடி கடற்கரை ஒட்டி இருந்த ஒரு தமிழன் சாதிச்சாரே. அதுக்கு நல்ல நேரம் முக்கியம் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், நான் கள்ளிச்சேரி மந்தையிலே 7 வீடு எங்கள் வீடு என்னை எடுத்துக்கோங்க. 7 வீடு. இதுவரைக்கும் ஒரு தார்ச்சாலை கூட கிடையாது எங்கள் ஊரில். இந்த கள்ளிச்சேரின்னு சொன்னால் இந்திய மேப்பிலேயே அந்த இடமே கிடையாது. இன்னைக்கு அகில உலகத்துக்கு கள்ளிச்சேரி என்ற ஊரை உலக நாட்டுக்கு கொண்டு சென்றவன் உங்கள் மத்தியில் நிற்கிற கோமாளி எம்கேஆர் இல்லையா? நல்ல நேரம் இருந்தால் எல்லாம் சாதிக்கலாம். உண்மைதான் அண்ணே, சரிதான் அண்ணே. ஆமா, சேத்திலே செந்தாமரை. எங்க அண்ணன் சொல்றது அதே. செந்தாமரை முளைக்கும், குப்பையில தான் கிடக்கும் குண்டுமணி. ஆனா அதோடைய வெளிப்புத்தன்மை வெளியில வரணும்னா தோண்டி எடுத்தோம்னா அதோடைய வெளிப்புத்தன்மை வெளியில வரும். சில குழந்தைய எப்படியாவது தங்கிறது. சித்திரை மாசம் பிறந்துருது. அதுக்காக தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கொள்வதில்லையே. எப்படி கொள்ள? என்ன வந்தாலும் தாங்கி கொண்டு நல்ல நேரம் இருந்தால் செய்த குழந்தைகள் எல்லாம் இருக்கிறது. அவ்வளவு நல்ல விஷயம், சிறப்பா இருக்கு சாமி. 2 பேரையும் உங்களை சந்தித்தது மற்ற மகிழ்ச்சி. உள்ளே ஆளோல சோனு ஒரு சத்தம். ஆமா. ஆமாவா? ஆமா இல்ல, என் தங்கை வள்ளி இல்லைங்க. 2 இன்னொன்னு எங்க ட்ரம். அதுதாங்க. அதை அழைத்து வாருங்கள் அந்த பெண்மகளை.
நான் ஆசீர்வாதம் தருகிறேன். என்னது ஆசவாசமா? இங்கே சற்று வாருங்கள் சார். ஐயா 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 சாமி, இவ்வளவு அழிவாக தெளிவாக பேசுகின்றீர்கள் தாங்கள் எந்த ஊர் என்று சொல்லாம கூட போறீங்க. அப்படியே பத்தியலா தெரியவில்லை. ஊர் யாதும் ஊரே யாவரும் தாங்கள் நாரத மகரிஷி என்று நாங்கள் அறிந்தோம். அவ்வளவுதான். தாங்கள் மேலோகவாசி. இப்ப கலகம் பண்ணுவதற்காக நேராக எங்கிருந்து வருகிறீர்கள்? மேலோகவாசி. நீ மேல வாசி, படுத்துக்கிட்டு வாசி, போறது வாசி கீசிலாம் இல்ல, தேவலோக வாசி. அப்ப தேவலோகத்துல வாசி மைசெட்டு நீங்க தானே? மதுரை வாசியா? எது கேட்டாலும் கோவப்படுவேன். மானே வணக்கம் தம்பி. அண்ணா, என்றைக்கும் இல்லாத ஒரு சோதனையும் இந்த சாமியார் நம்மிடம் குண்டக்கமட்ட கேள்வி கேட்டார். என்ன காரணமாக இருக்கலாம் அண்ணா? என்ன காரணம் என்றால், இந்த யானைக்கும் பூனைக்கும் விளக்கம் நீ சொன்ன அல்லவா? ஆமா அண்ணா. அது என்னால் அன்பாலயம் செல்லும் போது காரிலே உறுத்தி கொண்டே இருக்கும் தம்பி. எதற்காக அண்ணா இப்படி கூறியிருக்கிறீர்கள்? பூனை செவல கலரு கருப்பு கரண்டியப்பா. எதுக்கு தம்பி? என்றைக்கும் இல்லாத நெத்திரையும் என்றைக்கும் இல்லாத ஒரு சோகம் மனசிலே உறுத்துகிறது. எப்படி தெரியுமா? எப்படி என்ன? கூடம் பிறந்திட்ட எப்பிரவி பாண்டியனே, கூட்டுக்கிளி போல பந்தமடா தம்பி, ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி இறந்தவா இன்று பிரிந்தோமே என்ன செய்வே பட்ட பகலிலே நித்திரைய தம்பி, எனக்கு பட்ட பகலிலே நித்திரையோ பாடப்படுத்தோதே என்ன செய்வே காடை வேட்டைக்கு தம்பி. தம்பி காடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கை ஓட்டு செல்வோமடா